அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு கர்த்தர் போதுமானவராக இருந்து நல்ல நித்திரை தந்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பர்களைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆடுகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இவ்வளவு அன்பான கடவுள் இல்ல, இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குரு இருந்தாரு. அவருக்கு எத்தனைன்னா 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவர் அந்த 12 சீஷர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, சீஷ பிள்ளைகளும் அவர் சொல்ற காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா அதுல ஒரு சீஷன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றத ரொம்ப துரிதமாக செய்து முடிக்க முடியல. அப்ப அவரு எப்பவுமே பின்தங்கிய நிலையிலேயே காணப்பட்டார். அப்ப மற்றவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சு அவங்களுக்கு மனதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவர் ரொம்ப எல்லாத்தையும் தான் இருக்கிறாரு, பின்தங்கி இருக்கிறாரு, அதனால இவர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க, குரு அவரை சேர்த்துக்கிற மாட்டாரு, அவர் என்ன செய்வார், சீக்கிரம் அவரை நம்ம குழுல இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த குரு வாங்க எல்லாரும் நம்ம நீண்ட யாத்திரை செல்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடப்பயணம் ஆரம்பிச்சாங்க. அப்படி நடப்பயணம் ஆரம்பிச்சு, உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு ஸ்டேஷன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ரொம்ப பின்னாடி நடந்து வந்தாரு. அப்போ இதை பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நம்ம ரொம்ப தூரம் முன்னாடி வந்துட்டோம், அந்த ஒரு மனுஷன் மட்டும் என்ன செய்யறாங்க, பின்னாடி வராங்க, நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, அப்படியா சரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ரொம்ப தூரம் இருக்கிறாரு. அப்ப கை காட்டி அசைக்கிறாரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பின்தங்கி வந்திருக்கிற அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த சிஷ்யனுக்கு ஐயோயோ குரு நம்மளை கூப்பிடுறாங்க, கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு என்னதான் சொல்ல போறாங்க, நீ இந்த குழுல இருந்து விலகிடு அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தோட எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடினாங்க. ஓடிப்போ அப்படியே அவர் பாதத்துல மண்டிட்டு சொன்னாங்களா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் என்ன செய்யறேன், உங்க கூடவே வருவதற்கு என்ன செய்யறேன், பிரயாசப்படுறேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்படி சொன்ன உடனே அந்த குரு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவரை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து, பரவாயில்ல, உனக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, நீ என்ன செய்யற, உன்னுடைய பலவீனத்தினாலதான் உன்னால எங்களோட கூட நடந்துக்க முடியும், நீ கவலைப்படாத, நான் என்ன செய்யறேன், உன் கையை பிடிச்சி என் கூடயே வா, நான் உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்மளை வழிநடத்துகிற ஒரு மனுஷன் இவ்வளவு இரக்கம் காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, உங்களை என்ன படைத்த அந்த மெய்ப்பன் அவர் சொல்றது பாத்தீங்களா, உங்களை மெதுவாய் கரம் பிடித்து நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, மெதுவாய் நடத்துவார். சில நேரங்கள்ல நம்ம கூட என்ன செஞ்சிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை பின்தங்கி இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன தேவையில்ல, கவலை தேவையில்ல, அவர் நம்ம நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அவர் கரத்தை விரித்து நம்மை நோக்கி கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஓடியோடைய பாதத்துல விழுந்தோம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாராம், கரவல் ஆடுகளை எப்படி என்ன செய்வாரு, மெதுவாய் நடத்துவாரோ அதே போல நம்ம நடத்துவார். ஏன்னு சொன்னா அவர் நல்ல மெய்ப்பெண், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, நம்ம நீரூற்றுகளை நம்ம நடத்துறவர், புல்லுள்ள இடங்கள்ல நடத்துறாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யற. நீங்க மெய்ப்பெண் பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் மெய்ப்பெண்ற வேலை ரொம்ப கடினமான வேலை. ஏன்னு சொன்னா எல்லா ஆடுகளுக்கும் போஷிக்கணும், எல்லா ஆடுகளையும் வழி நடத்தணும், ஒண்ணுக்கு அடிபற்றக்கூடாது, முள்ளு குத்திரக்கூடாது, நடக்கும்போது நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் மெய்ப்பெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை, மெய்ப்பர்கள் அவருடைய காரியங்கள் ரொம்ப அதிகம். அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும், ஆடுகள்னா எல்லா ஆடுகளுக்கும் ஒரே குணம் இருக்குதா, உங்களை மாதிரி என்ன மாதிரிதான் ஆடுகளும் நம்மள மாதிரிதான். என்னது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைக் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும், வேறு வேறு சிந்தனைகள் இருக்கும், வேறு வேறு எண்ணங்கள் இருக்கும், அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காரியங்கள். அதே போல நம்ம எல்லாரையும் நினைச்சு பாருங்க, ஆண்டு உங்களை எப்படி வழி நடத்துறாரு யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய பலவீனங்களை நானே அறிவேன். எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பத்தி அறிஞ்சிருக்கிறாரோ, ஒருவேளை அந்த ஆடு குட்டி போடுறதுக்கு தயாரா இருந்துச்சுன்னா அதை ரொம்ப அதிகமா விரட்டி என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, அது கூடவே போவாங்க. அந்த மாதிரிதான் ஆண்டு ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களையும் அறிஞ்சிருக்காரு, உடைய தேவைகளையும் அறிஞ்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அன்பான தேவன் சொல்றாரு, ஒருவேளை நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களால என்னால வர முடியல அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, கரம் பிடித்து உங்களை
மெதுவாய் நடத்துவார். அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்காக எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணி போன தெய்வம் திருப்பி வர போறாரு. அவர் வரும் பொழுது என்ன செய்வாரு? நம்மை அழைத்து போவதற்காக அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அப்படி இருக்கும்போது நீங்களும் உங்களை என்ன செஞ்சிட மாட்டாரு, விட்டுட்டு போயிட மாட்டாரு. நாம தான் என்ன செய்யணுமா? அவரிடத்துல சேருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மை மெதுவாய் நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன். தண்ணீர் உள்ள இடங்களுக்கு நம்ம நடத்தி செல்ல அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு பயம் இல்லை. ஏன்னு சொன்னா நமக்கு முன்பாக யார் போறா? நம்முடைய மேய்ப்பன் முன் சென்று இருக்கிறாங்க, முன் போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. அவர் நம்மை மெதுவாய் நடத்த காத்து கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட அந்த மேய்ப்பனத்துல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த வழியா போங்கன்னு சொல்றாரு, அந்த வழியா போவோம் அப்படின்னு சொன்னா, அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை நாம் அடைவதற்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்து பூமியின் மனுக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களை வழிநடத்தினே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அநேக வேளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஆடுகளைப் போல உடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நாங்கள் தவறுதலாக சென்றிருக்கலாம் சாமி. ஆனாலும் கூட அதெல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து மெதுவாய் நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்களா? அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இது எங்களை மெதுவாய் நடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் பலவீனர்கள் கர்த்தாவே, நாங்கள் பலவீனமான மண்பானங்கள் சுவாமி. நீரே எங்களை புதுப்பித்த ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பயன்பட நீ எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை புதுப்பித்து கொண்டு உடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் உடைய அன்பை பற்றி நாங்கள் சொல்லவும், அவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு அவர்களை ஒப்புக்கொடுக்கவும் நீர் கிருபை செய்யுங்க சாமி. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தி அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவெல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லோரும் இந்த ஊழியத்துல பங்கு கொள்கிறார் சாமி. இந்த சத்தியம் எங்கெல்லாம் பரவாம இருக்குது அங்கெல்லாம் உடைய சத்தியம் செல்லவும், இந்த ராஜ்யம் சீக்கிரமாய் வரும் பொழுது நாங்களும் தவறி போகாதபடிக்கு, இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தவர் கலிக்குறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்துல நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் சேர நீர் கிருபை செய்ய வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.